ஒரு பசுமையான காட்டுல உயரமான மரங்களும் கலகலக்கிற ஆறுகளும் நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு குரங்கு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சுறுசுறுப்பானவன், எப்பவும் மரத்துக்கு மரம் தாவி விளையாடுறவன். இந்த குரங்கு எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி எளிதா நட்பு வச்சுக்கும். ஆனா இதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. உண்மையான நற்பண்பு இல்லாம வெறும் வார்த்தைகளால மத்தவங்கள கவர்ந்து தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கும். அதே காட்டுல ஒரு மான் இருந்துச்சு. எளிமையானவன், நல்ல மனசு உள்ளவன். மான் எப்பவும் காட்டு மிருகங்களுக்கு உதவி செய்யும். ஆனா யாரு உண்மையான நண்பர்கள்னு தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துச்சு. ஒரு நாள் குரங்கு மான கிட்ட வந்து, மான், நீ இவ்வளவு நல்லவன், நாம நண்பர்களா இருப்போம், நான் உனக்கு எப்பவும் உதவுவேன்னு இனிமையா பேசுச்சு. மான் குரங்கோட சிரிப்பையும் வார்த்தைகளையும் நம்பி, சரி நாம நண்பர்கள் சந்தோஷமா ஒத்துக்குச்சு. குரங்கு முதல்ல மானுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சது. மாதிரி மரத்துல இருந்து பழங்களை எடுத்து கொடுக்கிறது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சுயநல எண்ணம் இருந்துச்சு. காட்டுல ஒரு பெரிய பழ மரம் இருந்துச்சு. அதுல இருக்கிற பழங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குரங்கு மானோட நட்பை பயன்படுத்தி அந்த மரத்தை முழுக்க தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சுது. மான், நீ இந்த மரத்தை பாதுகாக்க உதவி செய், நாம 2 பேரும் பழங்களை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லுச்சு. மான் நம்பிக்கையோட மரத்தை பாதுகாக்க குரங்குக்கு உதவ ஆரம்பிச்சுது. ஆனா குரங்கு மானோட உதவிய பயன்படுத்தி பழங்களை எல்லாம் தனக்கு மட்டும் எடுத்துக்கிச்சு. மத்த மிருகங்களுக்கு கொடுக்காம மானையும் ஏமாத்த ஆரம்பிச்சுது. மான் இத பார்த்து மனசு வேதனைப்பட்டு குரங்கு கிட்ட, நீ என் நட்பை நம்பி இப்படி பேராசை பண்றியேன்னு சொல்லுச்சு. குரங்கு பதிலுக்கு, நீ இவ்வளவு எளிமையா இருக்கிறவன், இதெல்லாம் வியாபாரத்துல சகஜம்னு கேலியா சிரிச்சுது. இத பக்கத்து மரத்துல இருந்து ஒரு முதிய கழுகு பார்த்துகிட்டு இருந்துச்சு. கழுகுமான கிட்ட வந்து, மான், உண்மையான நட்பு நற்பண்பு உள்ளவங்களோட தான் நிலைக்கும். குரங்கோட பேச்சு இனிமையா இருந்தாலும் அதுக்கு நல்ல மனசு இல்ல. இந்த நட்பு வளர்ந்தா உனக்கு இன்னும் துன்பம் தான் வரும். இப்பவே இத விட்டுடுன்னு அறிவுரை சொல்லுச்சு. மான் கழுகோட பேச்ச கேட்டு குரங்கோட நட்பை விட்டு மத்த மிருகங்களோட உண்மையான நட்பு வச்சுக்க ஆரம்பிச்சுது. குரங்கு தனியா ஆயிடுச்சு. அதோட பேராசையும் நற்பண்பு இல்லாத பேச்சும் காட்டு மிருகங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் அத விலக்க ஆரம்பிச்சுது. குரங்கு தன் தவற உணர்ந்து மான் கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் உன் நட்பை தவறா பயன்படுத்தினேன், இனிமே நற்பண்போட வாழ முயற்சி செய்யறேன்னு சொல்லுச்சு. மான் குரங்க மன்னிச்சு, ஆனா பழைய நட்புக்கு திரும்பாம கழுகு மாதிரி நல்லவங்களோட நட்பை வளர்த்துக்கிச்சு. மான் காட்டோட அன்புக்கு பாத்திரமானவனா மாறுச்சு. திருக்குறள். பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலிர் குன்றல் இனிது. பொருள்: அன்பு மிகுதியால் பருகுவார் போல் தோன்றினாலும் நற்பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்ந்து பெருகுவதை விட தேய்ந்து குறைவது நல்லது. இந்த கதையில மான் குரங்கோட இனிமையான பேச்சுக்கு மயங்கி அதோட நட்பை வளர்க்குது. ஆனா குரங்கோட நற்பண்பு இல்லாத மனசு மானுக்கு துன்பம் தருது. கழுகோட அறிவுரையால மான் அந்த நட்பை விட்டு உண்மையான நற்பண்பு உள்ளவங்களோட நட்பை வளர்க்குது. இது இந்த குறளோட பொருளை நற்பண்பு இல்லாத நட்பு குறைவது நல்லதுன்னு அழகா விளக்குது.